குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் பல்கலை வளாகத்தில் சக மாணவருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவிக்கு திமுக அனுதாபியான கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவன் பாலியல் தொல்லை கொடுத்தான். மாணவனை மிரட்டி அங்கிருந்து விரட்டி அடித்தான். பின்னர் மாணவியின் பெற்றோர் செல்போன் நம்பரை வாங்கி வைத்து மிரட்டினார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மாணவியை மிரட்டி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தார். பின்னர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டான். இது தொடர்பாக மாணவி கொடுத்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டிசம்பர் 24ஆம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். ஞானசேகரனுக்கு அரசியல்வாதிகளுடன் இருந்த தொடர்பு இந்த வழக்கில் பல சந்தேகங்களை கிளப்பியது. குறிப்பாக சம்பவம் நடந்தபோது ஞானசேகரன் வேறு ஒருவரிடம் போனில் பேசியதாகவும் அவரை சார் என அழைத்ததாகவும் மாணவி புகார் கூறியதாக தகவல் பரவ யார் அந்த சார் என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். இதனால் அரசியல் களத்திலும் இந்த வழக்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மறுப்பு தெரிவித்த ஹைகோர்ட் டிசம்பர் 28ஆம் தேதி 3 பெண் ஐபிஎஸ்கள் தலைமையில் எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர். 3 பெண் ஐபிஎஸ்களும் சார்ஜ் எடுத்த பிறகு வழக்கின் வேகம் சூடுபிடித்தது. ஞானசேகரனை கஸ்டடி எடுத்து விசாரித்த எஸ்ஐடி அவனது வீட்டில் ரெய்டு நடத்தியது. இதில் செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. புலன் விசாரணையில் திரட்டிய எல்லா தகவல்களையும் சேர்த்து பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஞானசேகரனுக்கு எதிராக எஸ்ஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் ஒருத்தன்தான் குற்றவாளி, வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்று அதில் தெளிவாக சொல்லியிருந்தது. மார்ச் 7ஆம் தேதி வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. நீதிபதி ராஜலட்சுமி விசாரிக்க ஆரம்பித்தார். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை, தனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, எனவே தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரி ஞானசேகரன் புதிய மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்து வந்த நீதிபதி போலீஸ் வசம் போதிய ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை ஏப்ரல் 8ஆம் தேதி தள்ளுபடி செய்தார். அதே தினத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்தார். பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டல் விடுத்தல், அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிடுதல், பெண் வன்கொடுமை சட்டம் உட்பட 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சி விசாரணை துவங்கியது. தொடர்ந்து விசாரணை நடந்தது. போலீஸ் சார்பில் பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 29 பேர் நேரில் ஆஜராகி சாட்சியளித்தனர். குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க 75 ஆதாரங்களை போலீசார் தாக்கல் செய்தனர். சாட்சி விசாரணை, குறுக்கு விசாரணை முடிந்து மே 20ஆம் தேதி போலீஸ் தரப்பும் ஞானசேகரன் தரப்பும் இறுதி வாதங்களை முன்வைத்தனர். ஞானசேகரனுக்கு எதிரான எல்லா குற்றங்களும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அறிவியல் ரீதியாகவும் நிரூபணமாகியுள்ளது. ஞானசேகரன் தான் குற்றவாளி, எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வக்கீல் மேரி ஜெயந்தி வாதிட்டார். அதே நேரம் ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வக்கீல், இது வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை, எனவே ஞானசேகரனை விடுவிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராஜலட்சுமி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு சொல்வதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனால் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் சென்னை மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான். தீர்ப்பின் இறுதி பகுதியை வாசித்த நீதிபதி ராஜலட்சுமி, அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்தார். மேலும் அவன் மீது பதிவு செய்யப்பட்ட 12 குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகளை போலீசார் நிரூபித்து விட்டதாகவும் சொன்னார். தண்டனை விவரத்தை அறிவிப்பதற்காக ஞானசேகரனிடம் கடைசியாக நீதிபதி கருத்து கேட்டார். உடனே அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். வீட்டில் வயதான தாய் இருக்கிறார், அவருக்கு உடல் நலமும் சரியில்லை, 8ஆம் வகுப்பு படிக்கும் மகள் இருக்கிறாள், அதையெல்லாம் கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூறினான். தனது வங்கி கணக்கை முடக்கி இருப்பதால் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டான்.
அதே நேரம் அவனுக்கு எந்த விதத்திலும் கருணை காட்டக்கூடாது. இது அரிதிலும் அரிதான வழக்கு. எனவே அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வக்கீல் மேரி ஜெயந்தி வலியுறுத்தினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தீர்ப்பு விவரத்தை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக சொன்னார். டிசம்பர் மாதம் மாணவி புகார் சொன்ன மறுநாள் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கடைசி வரை சிறையை விட்டு வெளியே வரவில்லை. அவனுக்கு ஜாமீன் கிடைக்காத வகையில் போலீசார் சிறப்பாக செயல்பட்டனர். புலன் விசாரணை, சாட்சிகள், ஆதாரங்களை திரட்டுவது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, கோர்ட்டில் திறமையான வாதங்களை வைப்பது என போலீசாரும் அரசு தரப்பு வக்கீலும் நேர்த்தியாக செயல்பட்டதால் வழக்கு பதிவு செய்த 5 மாதங்களில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்ட ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.